இப்போ நம்ம மந்த்லி போட்டுறோம். எதுக்கு இப்போ போட்டிருக்கோன்னு நீங்கள் யோசிப்பீங்க. இப்போ புதுசாக வந்திருக்க கோப்ரா பண்டல் தான் நம்ம எடுப்போம், எடுத்து காட்டுவோம். இப்போ ஒன் ஸ்பின் ட்ரிக் தான் கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா பாருங்கள் நீங்களே ஒன் ஸ்பின் ட்ரிக் எவ்வளோ உதவியாக இருக்குன்னு. நான் இந்த ஃபஸ்ட்டு கோல்ட் ராயில் நிறைய ஸ்பின் அடிக்கணும். நீங்கள் இடையில நான் நிறைய தடவை கோல்ட் ராயில் ஸ்பின் அடிப்பேன். அதெல்லாம் பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு விழுந்துட்டுனா கமாண்டில் எஸ் ப்ரோன்னு மட்டும் போடுங்க. பார்த்தீங்களா, நான் சும்மா ஒன்று போட்டுகிட்டே இருக்கணும், நீங்கள் பாட்டுக்கு போடுங்க. பார்த்தீங்களா, கட்டானா ஒன்றுத்துக்கும் ஆகாது கிடச்சிட்டு. போட்டு தந்துட்டாங்க பார்த்தீங்களா, செம்ம. ஆமாம் தந்துட்டான்டா யாருக்கானே 2 தந்துட்டான். இப்போ அந்த கோப்ரா பண்டல் எப்படி எடுக்கனே எனக்கு ஒன்றுமே புரியலை. இந்த டைமண்டு 10 மனம் தெரில. எனக்கு ரொம்ப மன வருத்தமாக போயிட்டு காய்ஸ். இப்போ பாருங்கள், லாஸ்ட்டு தான் முற்றுப்புள்ளி வைப்பான்னு பார்க்கணும். நீங்களே இங்கே பாருங்கள், P90 எப்போ எடுத்துட்டேன், அந்த வீடியோ எடுக்கலை கரெக்டாக, அதனால அது வராது. ஆனால் ஃபோட்டோனா எடுத்து பார்க்க முடிஞ்ச அளவு இன்ஸ்டாகிராமில் போடுவேன். நான் கோல்ட் ராயில் முக்கியமாக ஸ்பின் போட்டுட்ருங்க. கண்டிப்பாக விழும், உங்களுக்கு விழாத ஆளே கிடையாது. இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள், நான் ஒரு ஸ்பின் போடுவேன் பாருங்கள். கரெக்டானவா ஏதோ ஒன்று தந்துட்டான். ஏக்கே நினைக்கிறேன், ஒன்றுமே தரமாட்டிக்கானுங்க. இப்போ போடு தந்துட்டாங்க, 4வது தந்துட்டாங்க காய்ஸ், 4வது தந்துட்டாங்க. போடு, நினச்சே பார்க்கல இவ்வளோ சீக்கிரமாக தரோம்னு. அப்படி சொல்ல எனக்கும் தான் ஆசை. ஓகே, போட்டாச்சு. இப்போ டைமண்ட் வேறு இல்லை, கம்மியாக இருக்குது. உளுந்துரு என்னங்க இது, ஒன்றுத்துக்கும் 50 தரானுங்க. ஐயோ, ஒரு மந்த்லி தான் நீ போட்டாகணும், வர வழியே இல்லை. மந்த்லி வேணாம், வீக்லி போடுவோம் காய்ஸ். இப்போ பாருங்கள், நமக்கு இது உழுமான்னு தெரில ஃபஸ்ட்டு. ஏன்னா என்னோடய மொபைலாக அக்கௌண்ட்டை என்ன ப்ராப்ளம்னே தெரில. ஒரு நேரம் போடவே முடியாது, அதான் கொஞ்சம் வருத்தம். போட்ட முடியுமா காய்ஸ்? இப்படி எதுக்கு வருதுன்னே தெரில. உங்களுக்கு எதுக்குன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் சரியா? ஒன்றுமே புரிய மாட்டேங்கி, என்னெல்லாமோ சொல்லுதாங்க யூடியூப்பில், ஒன்றுமே நம்ம மண்டையில் புரியலை. உளுந்துடுறா. சரி, நீ ஒன் ஸ்பின் மட்டும்தான் போட முடியும். ஒன் ஸ்பின் ட்ரிக் மட்டும்தான். எனக்கு இவ்வளோ நம்பிக்கையே வரல, நான் வாட்டுக்கு சுற்றுதேன். உளுந்துரு இவ்வளோ மாட்டிக்கு பாருங்க. லாஸ்ட் 20, ஒரே ஒரு 20 தந்துடுறா. ஒரு 20ல் தந்துட்டான். போட்டு தந்துட்டாங்க காய்ஸ். ஒன் ஸ்பின் ட்ரிக்கை பார்த்துருப்பீங்க, எப்படி உளுந்தன சும்மா போட்டுகிட்டே இருந்தது. ஒன் ஸ்பின் எப்பாடி, எனக்கு நம்பவே முடியலை. கனவா என்னென்னே தெரில. கோப்ரா பண்டலை கிளைம் பண்ணியாச்சு காய்ஸ். என்னோடய செகண்ட் டேலையும் கோப்ரா அதில் எடுத்துருப்பேன். ஆனால் அதில் 2 டோக்கன்லேயே தந்துட்டான். 2 டோக்கனில் பண்டலே உளுந்துட்டு, அது வேறு விஷயம். எனக்கு ஒன்று உளுந்துட்டு நம்பவே முடியலை. செம்மையாக இருக்குது காய்ஸ். என்ன தான் நாருட்டோ சாஸ்கிலாம் இருந்தாலும் இந்த ஓல்டு பண்டலை விட முடியுமா? எங்கடா அந்த அமௌண்ட்டு எதிரா எங்கே இந்தா இருக்குது. இந்த அமௌண்ட்டு நான் ஸ்குவாடே போடலாம். எல்லா அமௌண்ட்டும் நல்லா இருக்கு, செம்மையாக இருக்குது அமௌண்ட்டு. கதை வெறித்தனம். உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த கோப்ரா பண்டல் பிடிக்கும்னு கமெண்டில் போட்டு விடுங்க. எஸ்ன்னு பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அண்ணன் ஐடியில் உண்டான என் ஐடியில் கிடையாது. இப்போ தான் முத எடுக்க 1800 டைமண்டோ எனக்கு 3000மோ 2000 டைமண்டோ ஆகிட்டுன்னு எனக்கு தெரில சரியா. சரி, ஓகே, பாய்.